இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, இது ஒரு புதிய நாள் இல்லையா? வாழ்வில் புதிய நாள், புதிய ஆடை, புதிய வருடம். புதுமை என்பது எப்பொழுதுமே மனிதனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக அமைகிறது. ஆனால் மனிதனுடைய வாழ்வை புதியதாக மாற்றுவது அவது எளிதில்லை. நம்முடைய சொந்த பலம் கொண்டு நம்முடைய வாழ்வை புதிதாக மாற்றுவது என்பது மிக ஒரு கடினமான ஒரு காரியம்தான். இறைவனோடு நாம் கை கோர்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வை புதுமையாக நாம் மாற்ற முடியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது தாவீது தன்னுடைய மகன் அப்சலோமிடமிருந்து தப்பி ஓடுகிறார். அப்பொழுது அங்கு ஒரு நபர் அவரை சபிக்கின்றார். அப்படி சபித்த நபரை தாவீது எதுவுமே செய்யவில்லை, அவரை மன்னித்து விடுகிறார். ஏன் என்று கேட்கின்ற பொழுது தாவீது ஒரு புதிய மனிதனாக மாறியிருக்கின்றார். அவர் பாவம் செய்தவர். இறைவன் அவரை மன்னித்த பிறகு தாவீது ஒரு புதிய மனிதனாக மாறுகிறார். ஒரு புதிய மனிதனாக இருக்கின்ற தாவீது பழிக்கு பழி வாங்காமல் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுதும் பேய் பிடித்திருந்த ஒரு மிருகத்தை போல் இருக்கின்ற ஒரு மனிதர் ஆண்டவர் இயேசு அவருடைய வாழ்வில் தலையிடுவதால் புதிய மனிதராக மாறுகிறார். அவர் அறிவு தெளிவு பெற்று ஆடை அணிந்து அமைதியோடு அமர்ந்திருப்பதை பார்த்து மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த நற்செய்தியின் இறுதி பகுதியில் பார்க்கின்றோம், அவர் நற்செய்தி அறிவிப்பவராகவும் மாறுகிறார். ஒரு பெரியதொரு மாற்றம், ஒரு புதுமை அவருடைய வாழ்விலே நிகழ்கிறது. நம்முடைய வாழ்விலுமே நாம் புதுமையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். புதுமை நமக்கு வேண்டும். அதே கோபமுள்ள மனிதனாக, அதே சிடுமூஞ்சியாக, அதே கஞ்சனாக நிறைய நேரங்களில் நம்முடைய குணங்களில் நாம் மாற்றம் பெறுவது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. அந்த வாழ்வு மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மனிதர்களை போன்று இயேசுவோடு நாம் கை கோர்க்க வேண்டும். உண்மையிலே இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டதே இறைவன் படைத்த அந்த படைப்பு அது தவறான வழியில் சென்று விட்டது. மீண்டும் புதுப்பிக்கவே இயேசு வந்தார். ரீக்ரியேஷன் என்று சொல்வார்கள். இயேசு இந்த உலகத்தை புதிதாக படைக்க வந்தார். எனவே நம்முடைய வாழ்வும் புதிதாக படைக்க வேண்டுமெனில் நாம் இயேசுவோடு நாம் சேர்ந்து பயணிக்க வேண்டும். இயேசுவோடு கை கோர்க்க வேண்டும். இயேசுவோடு பயணிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வு கனி தருகின்ற வாழ்வாக இருக்கும். அதைத்தான் நாம் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் என்னோடு இணைந்திராவிட்டால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார். எனவே நாம் அவரோடு இணைந்திருக்கவும், அவரோடு இணைந்து பயணிக்கவும், அவரோடு கை கோர்த்து நடைபெறவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, எல்லா சூழ்நிலையிலுமே நாம் அவரோடு இருக்க வேண்டும். அவர் நம் வாழ்வில் அவரை நாம் அனுமதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு புதிதாக மாறும், மகிழ்ச்சி உள்ளதாக மாறும். நாம் விரும்புகின்ற அனைத்துமே அவர் வழியாக நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே அவரோடு சேர்ந்து பயணிப்பதற்கான அருளையும் பலத்தையும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம்.